ஓகே. ஸோ இப்போ நம்ம மீதி இருக்கிறத கண்டினியூ பண்ணலாம். வென் டிட் ராஜாஜி ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் சால்ட் சத்தியாகிரகா இன் தமிழ்நாடு? 13th April 1930. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ரொம்ப தெளிவாக அழகாக கொடுத்துருப்பானுங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ தூரம் போனார், எந்த வழி எடுத்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ தஞ்சாவூர் கலெக்டர் யார், அந்த டீட்டெயிலாம் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தெளிவாக இருக்கும். ஓகே. ஸோ 13 ஏப்ரல் 1930. 13 1 3 கூட்டினா 4 வரும், 4வது மாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 ஏப்ரல் 1930. Which act made a breach of contract a criminal offence and authorizes the tea planters to arrest a runaway laborer without any warrant? அதாவது அந்த டீ பிளான்டர்ஸ் வந்து அவங்க போயிருப்பாங்க இல்லையா, நம்ம ஆட்கள் வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தில் போயிருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து அதுலேருந்து தப்பிச்சு ஓடுறவங்கள எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாமல் எந்த இதில் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்லேண்ட் இமிக்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1882. அதாவது உள்நாட்டு குடியேற்று சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்லேண்ட் இமிக்ரேஷன் ஆக்ட் ஆஃப் 1882 படி அரெஸ்ட் பண்ணலாம். சார்ட்டர் ஆக்டில் வேறு சில சம்மந்தப்பட்டதாக வரும். டீ பிளான்டர்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்லேண்ட் இமிக்ரேஷன். ஓகேவா? அடுத்து பாபர் ரோட் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி பாபர் நாமா இன் எந்த டேஷ் லாங்குவேஜ் அப்படின்னா டர்க்கிஷ் லாங்குவேஜ். சரியா? பாபர் வந்து எந்த மொழியில் வந்து அவரோட சொந்த ஆட்டோபயோகிராஃபி வந்து எழுதியிருப்பார் பாபர் நாமானா டர்க்கிஷ். மறந்துடக்கூடாது, பர்ஷியன்னு போடக்கூடாது, அதே மாதிரி அரபிக்னு போடக்கூடாது, துருக்கி மொழியில் தான் எழுதுவாங்க. As per the directions of the Mahatma Gandhi, who among the following was the first to launch the Indian Satyagraha in 1940? வினோபா பாவே. அக்டோபர் 17, 1940 பவுனார் ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வினோபா பாவே தான் தன்னோட இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவை மொதல் ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 7th லெசன்லையும் இந்த கண்டென்ட் வந்து இருக்கும். ஓகே. விச் இயர் காந்தி இர்வின் பேக்ட் வாஸ் சைன்டு? 5th March 1931 தான் காந்தி இர்வின் பேக்ட் வந்து சைன் ஆயிருக்கும். இன் விச் இயர் டியூப்ளெக்ஸ் த ஃப்ரெஞ்ச் கவர்னர் ஆஃப் சந்தேர் நகர் வாஸ் ப்ரமோட்டட் அஸ் அ கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி. டியூப்ளெக்ஸு எப்போ வந்து பாண்டிச்சேரிக்கு கவர்னராக மாறியிருப்பார்? சந்தேர் நகர்னா. ஓகேவா? பாண்டிச்சேரி 1741. ஓகேவா? ஸோ டியூப்ளிகேட் பண்ணுறோன்னா ஒரு ப்ராடக்டை 4 டியூப்ளிகேட் பண்ணுவோம். அதான் 4 1 டியூப்ளெக்ஸு. டியூப்ளெக்ஸ்னால் மல்டிபிள் பண்ணிகிட்டே போகிறது. 4 ஒரு ஆளை வந்து 4 மாற்றி சந்தேர் நகர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு மாற்றுறாங்க. யூஸ்வலாக பாண்டிச்சேரிக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே கொஞ்சம் பார்ட்டிலாம் இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டி முடித்தோடனே நமக்கு 4 பேராக தெரிவாங்க எல்லோரும். அதான் 4 1 அப்படி மாற்றி போட்டுக்கணும். 1 4 போட்டுக்கூடாது, 4 1 டியூப்ளிகேட். ஒரு ப்ராடக்ட்டை தான் நம்ம டியூப்ளிகேட் பண்ணி மல்டிபிள் ஆக்குவோம். தான் 4 1 ஒரு ப்ராடக்ட். அடுத்து த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ்ட் அ ரெசல்யூஷன் ஆன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் 1918. ஸோ தெர் இஸ் அ ஷார்ட்டேஜ் ஆஃப் குட் புக்ஸ் ஆன் த சப்ஜெக்ட் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ரெண்டுமே ட்ரூ, ஆனால் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்க்கு 1918 வந்து ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு தீர்மானத்தை வந்து. ஆனால் வந்து புக்ஸ் வந்து நல்ல புக்ஸ் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் சம்மந்தமாக இல்லை அப்படிங்கிறது உண்மை தான். ஓகேவா? அடுத்து காமன்வெல்த் வீக்லி வாஸ் ஸ்டார்டட் பை ஹோம் ஆனி பெசன்ட். ஓகேவா? ஸோ இந்த நியூ இந்தியா அண்ட் காமன்வெல்த் இதெல்லாம் ஆனி பெசன்ட்டோடது. அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் வென்ட் டு விச் பிளேஸ் ஆஃப்டர் த சரண்டர் ஆஃப் த ஜப்பான் டு தி அலிஸ் இன் த செகண்ட் வேர்ல்ட் வார்? இது வந்து ரொம்ப 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 ஒரு யூனிக் கொஷின். 12th புக்லையோ 10th புக்லையோ இல்லை லோயர் ஸ்டாண்டர்ட் புக்லையோ நான் இதை படிக்கவே இல்லை. ஸோ இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். ஜப்பான் வந்து சரண்டர் ஆனதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் செகண்ட் வேர்ல்ட் வாரில் எங்கே தப்பிச்சு போயிருப்பார், எந்த இடத்துக்கு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டைப்பை இன் ஃபர்மோசா. ஒரு பையில் சமோசா எடுத்துக்கிட்டு போயிட்டார் அவர் தப்பிச்சு. பையி இன் ஃபர்மோசா. சமோசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்மோசா சமோசா. ஓகே. ஸோ ஒரு பையில் சமோசா எடுத்து தப்பிச்சு போயிட்டார். அட் விச் பிளேஸ் ஆஹோம்ஸ் ரிவால்ட் வாஸ் ப்ரோக் அவுட்? அஸ்ஸாம். ஆஹோம்ஸ் புரட்சி வந்து அஸ்ஸாமில் தான் இருந்துச்சு. விச் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் பார்ட்டிசிபேட்டட் பை காந்தி? செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை தான் காங்கிரஸே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். லார்ட் கார்ன்வாலிஸ் இன்ட்ரடியூஸ் தி ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ நேற்று பார்த்ததில் வந்து மகள்வாரி சிஸ்டம் இல்லை பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அது யாருன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் ஜமீன்தாரி சிஸ்டம். ஓகேவா? ரைட்வாரி சிஸ்டம் நேற்று பார்த்துருப்போம். அடுத்து ரீகலெக்ட் பண்ணிக்கணும் அப்படியே. அடுத்து சைமன் கமிஷன் 1927 சைமன் கமிஷன். ஸோ நேற்று வந்து லாலா லஜ்பத் ராய் சைமன் கமிஷன் வந்து எப்போ நடந்துச்சு? அக்டோபர் 20, 1928. லத்திச்சார்ஜ் யார் மேலே, யார் அதில் இறந்தாங்க, இதெல்லாமே நேற்று இதில் வந்து அந்த கொஷின்ஸ்லேயே வந்திருக்கும். அடுத்து நேரு ரிப்போர்ட் 1928 மோதிலால் நேரு வந்து ப்ரிசைட் பண்ணியிருப்பார். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931. கம்யூனல் அவார்ட் 1932. ஓகேவா? 5th March 1931 காந்தி இர்வின் பேக்ட் சைன் ஆனோன்னு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அதே வருஷம் 1931.
The Indian ruler who met Vasco da Gama on his arrival at Calicut, Zamorin. யாருன்னா ஜமோரின், அவர் தான் வந்து முத வாஸ்கோடா காமாவை வெல்கம் பண்ணியிருப்பார் கோழிக்கோடில். ஜவஹர்லால் நேரு வாஸ் born at அலகாபாத். ஓகேவா, நேரு கொஞ்சம் அழகாக இருப்பார், அதனால் அலகாபாத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். அலகாபாத்தில் பிறந்தனால அவர் அழகாயிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஜவஹர்லால் நேரு வாஸ் born at அலகாபாத். Where is Chauri Chaura village located? UP. Chauri Chaura, UP. The Nehru report 1928 recommended complete independence. ஓகேவா, அதாவது பூர்ண ஸ்வராஜ், அதை தான் வந்து நேரு ரிப்போர்ட் 1928 வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். தி ஜாலியன்வாலா பாக் மஸ்கரே அக்கார்டிங் ஆன் 13th April 1919 AD. இந்த டேட் நமக்கு தெரிஞ்சது தான், ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். 13th April 1919 AD. In 1861, the Indian Civil Service Act was passed by whom? Lord Canning. ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியம். கேனை எடுத்துகிட்டு போயாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் படித்து பாஸ் பண்ணுற ஆட்களும் இருக்காங்க. அதாவது கேன் விற்று பொழைக்கிறவங்க, இல்லை கேனில் பால் ஊற்றி பொழைக்கிறவங்க கூட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஸ்பிரிட் இருக்குது. ஸோ நம்மளும் அப்படி படிப்போம் அப்படின்னு நினச்சிக்கணும். லார்ட் கேனிங், இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட். ஃபாதர் ஆஃப் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்னால் நம்ம பட்டேல், அவங்க ஆட்கள்னால் லார்ட் கேனிங். விச் நேஷனல் லீடர் வாஸ் நோன் அஸ் தேஷ் பந்து? சித்தரஞ்சன் தாஸ். தாசு தேஷ், தாசு தேசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தி புத்திஸ்ட் ஸ்காலர் வசுபந்து வாஸ் பேட்ரனைஸ்டு பை ஹூம்? சமுத்திரகுப்தா. இது ஆல்ரெடி பார்த்த கொஷின் தான். சங்கமா டைனசிட்டி. ஸோ சங்கமா டைனசிட்டி அப்படின்னா அது ஃபஸ்ட்டு உருவாக்குறது வந்து ஹரிஹரான் புக்கா. சலுவா அப்படின்னா கொஷின் ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க, சலுவா நரசிம்மா அப்படின்னு. அடுத்து துளுவா அப்படின்னா வீர் நரசிம்மா, துளுவா. அரவிடு திருமலா, நமக்கு தெரியும் இந்த கடைசியாக அந்த அரவிடு டைனசிட்டியிலலாம் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Who is the chief architect of the local government in India? Lord Ripon. Chief architect of the local government. Local government ஓட chief architect யார் அப்படின்னா Lord Ripon. ஓகேவா. Al-Hilal, a weekly was published by whom? Abul Kalam Azad. Al-Hilal, a weekly was published by whom? Abul Kalam Azad. Name the chairman of the first roundtable conference of 1913. Ramsay MacDonald. ஓகேவா, ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸோட சேர்மேன் வந்து ராம்சே மெக்டொனால்டு. இன் விச் இயர் த ஃபஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வாஸ் ஹெல்டு? 483 BC. 483. 428 அப்புறம் ஒரு 3 48 3 483 BC பிஃபோர் கிரைஸ்ட் தான் ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில். ஓகேவா, மறந்துடக்கூடாது. விச் சுல்தான் ஆஃப் டெல்லி டைட் ஆஃப்டர் ஃபாலிங் ஃப்ரம் ஹார்ஸ் டியூரிங் அ போலோ மேட்ச்? குத்புதீன் ஐபக். இது நம்ம அடிக்கடி படித்த கொஷின் தான். Name the Indian representatives who attended the International Socialist Conference in Germany in 1907. ஜெர்மனிக்கு வந்து யார் போய் இந்தியன் சார்பாக இன்டர்நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கான்ஃபரன்ஸு அதில் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா மேடம் கமா. ஓகேவா, ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் ஒரு கமா போட்டு வந்திருக்காங்க போய் அட்டன் பண்ணி. ஓகே, ஸோ இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவாக போனது வந்து மேடம் கமா. இன்டர்நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கான்ஃபரன்ஸ், அதை மறந்துடக்கூடாது. அடுத்து இந்தியன் ஹோம் ரூல் லீக் சொசைட்டி இன் லண்டன் இன் 1905 யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஷியாமாஜி கிருஷ்ணவர்மா. லண்டனில் இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி, கிருஷ்ணர் தான் வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது வீடு வீடாக போய் வெண்ண திருடுவார். அதே மாதிரி இந்த கிருஷ்ணவர்மா வந்து சும்மா இருக்க முடியாமல் ஊராக போய் இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ணர் வந்து சும்மா இல்லாமல் ஊராக 1905 லண்டனுக்கு போயிருக்காரு. விவேகானந்தா ஃபவுண்டட் த ராமகிருஷ்ணா மிஷன் இன் 1897 AD. அடுத்து the popular greeting word Jai Hind was introduced by whom? Subhash Chandra Bose. The popular greeting word Jai Hind was introduced by whom? Subhash Chandra Bose. Who was the founder of Aligarh movement? Sir Syed Ahmad Khan. Who was the founder of Aligarh movement? Sir Syed Ahmad Khan. இது ஒரு repeated question. Who became the chief minister of Madras presidency of 1920? A. Subbarayan Reddyar. மெட்ராஸ் பிரசிடென்சியோட சீஃப் மினிஸ்டராக வந்து சுப்பாராயன் ரெட்டியார் வந்திருப்பாரு. நேம் தி ஆக்ட் விச் என்டர்ட் த ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா. இதுவும் நம்ம அடிக்கடி பார்த்துட்டோம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இந்த கிரேட் ரிவால்ட் 1857 அப்புறம் குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் வந்துட்டு அவங்க வந்து டேரெக்டாக வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே போகும். இன் மகாராஷ்டிரா விடி சவர்கர். ஸோ ஆன்சர் சொல்லிட்டேன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1858. ஓகே, ஸோ அந்த வருஷம் தான் மாறி இருக்கும். இன் மகாராஷ்டிரா விடி சவர்கர் ஹேட் ஆர்கனைஸ் த டேஷ் அண்ட் டேஷ் சீக்ரெட் சொசைட்டிஸ் இன் 1904. மித்ரமேலா அண்ட் அபினவ் பாரத். ஓகேவா, இவங்க 2 பேரும் தான் சீக்ரெட் சொசைட்டிஸ். அபினவ் பாரத் நம்ம ஆட்களை பொறுத்தவங்க பிடிச்சாங்களே அபிநந்தன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்ரெட்டாக தூக்கிட்டு போய் வச்சுருந்தாங்கல்ல பாகிஸ்தான்காரங்க. ஸோ அப்படி சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னா அபிநந்தன் அவரை ஞாபகம் வச்சுக்கணும். அபினவ் அண்ட் மித்ரமேலா. Who was the founder of Atmiya Sabha? Rajaram Mohan Roy. Vernacular Press Act of 1878.
ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1878. இது வந்து யார் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லார்ட் லிட்டன். இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1904 லார்ட் கர்சன். இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909 லார்ட் மின்டோ. ரவுலட் ஆக்ட் ஆஃப் 1919 லார்ட் செம்ஸ்ஃபோர்டு. சரியா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1878 லார்டு லிட்டன். ஓகேவா? டன்னாக ரூல்ஸை போட்டு ப்ரெஸ்ஸு பத்திரிகை சுதந்திரத்தை பறிச்சார். டன்னாக ரூல்ஸ் போட்டு வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்டை கொண்டு வந்திருப்பாரு. இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 1904 லார்ட் கர்சன். போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் படிச்சு தொலைங்கடா அப்படின்னு சொல்லி கர்ஸ் பண்ணிக்கிட்டே இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்டை கர்ஸ் பண்ணியே நமக்கு கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அதான் கர்சன். சந்தோஷமாக பிரிட்டிஷ் கொடுக்கல, கர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதான் கர்சன். இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? அதான் லார்ட் மின்டோ. ரவுலட் ஆக்ட் ஆஃப் 1919 மான்டேக் சேம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம்ஸ். ஸோ 1919 லார்ட் சேம்ஸ்ஃபோர்டு. பாலகங்காதர் திலக் inaugurated the சிவாஜி ஃபெஸ்டிவல் இன் 1896 AD. ஓகேவா? 1896 AD. சிவாஜி கிட்ட வந்து தனிப்பட்டு ஒரு 6 படை எப்போவுமே அவரோட அரண்மனை வெளியில் நின்றுட்டே இருக்குமா. அதான் 1896. திலக் வந்து அதை பேஸ் பண்ணி தான் 96வது வருஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 6 முடிகிற வருஷத்தில் சிவாஜி ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அடுத்து ஹிந்து தர்ம பிரவர்த்தனி சபா வாஸ் ஃபவுண்டட் பை ஹூம் அண்ட் இன் விச் மதன் மோகன் மால்வியா 1906 AD. M³ மதனு மோகனு மால்வியா 3 வரவங்க தான் ஹிந்து தர்ம பிரவர்த்தனி சபா வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 லார்ட் லான்ஸ்டோன். ராயல் டைட்டில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1876 லார்ட் ரிப்பன். ஃபேக்ட்ரி ஆக்ட் ஆஃப் 1881 லார்ட் லிட்டன். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 லார்ட் ரிப்பன். இதை நம்ம ஆல்ரெடி தப்பாக சொல்லிட்டேன், லார்ட் கேனிங். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கும் இன்னொரு தடவை ஷார்ட்கட் சொல்லிடலாம். ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861 லார்ட் லான்ஸ்டவுன். அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும், வேறு எனக்கு தெரியல. ராயல் டைட்டில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1876 லார்ட் ரிப்பன். எப்போவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராயலாக ஏதோ ஒரு பார்ட்டி ஏதோ இருந்ததுன்னா ரிப்பன் கட் பண்ணுவாங்க. அதான் ராயல் டைட்டில்ஸ் ஆக்ட் ஆஃப் பார்ட்டியில் கடத்தரப்பு விழா அப்படின்னா ரிப்பன் கட் பண்ணுவோம். அதான் லார்ட் ரிப்பன். ஃபேக்ட்ரி ஆக்ட் ஆஃப் 1881. ஃபேக்ட்ரினால என்ன? டன்னாக உற்பத்தி இருக்கும். அதான் லார்ட் லிட்டன். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892 லார்ட் கேனிங். ஓகேவா? ஸோ கேனிங் அவ்வளோதான், அது ஒருத்தர் தான் பாக்கி. ஸோ கேனிங். டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் பை ஜிஜி அகர்கர். இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஷின். விச் அமங் த ஃபாலோவிங் ஆக்ட்ஸ் ஓப்பன்ட் இந்தியா ஃபார் ஃப்ரீ ட்ரேடு டு ஆல் மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்து ஆக்ட் ஆஃப் 1813. ஃப்ரீ ட்ரேடை வந்து எல்லாத்துக்கும் எது ஓப்பன் பண்ணியிருக்கு? 1813. இதுவும் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின். ஸோ வேரன் ஹாஸ்டிங்கில் வெறும் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் ஜெனரல் வந்திருப்பார். இந்த வருஷம் தான் வந்திருப்பாங்க. அதே வருஷம் தான் ஃப்ரீ ட்ரேடையும் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க. பூனா சார்வஜனிக் சபா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை எம்ஜி ராண்டே. Who among the following introduced the local self-government in India? Lord Ripon. Local self-governmentனாலே ரிப்பன் வெட்டி தான் நாங்கள் திறப்போம். Which of the following act introduced the diarchy in the provinces? Government of India Act of 1919. diarchy